அதாவது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபி உயருது, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உற்பத்தி பெருகுது அப்படின்னோம்னா வேலை வாய்ப்பு பெருகாத எப்படி அது பெருகும்? இந்த ஒரு கேள்வி. இது பொருளாதார விவரம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே அவ்வளவுதான். இங்கே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் ரிலேட்டிவாக அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத அதனுடைய ஜிஎஸ்டிபியை ப்ரூவ் பண்ணும். இன்னொரு விட என்னன்னா, மக்கள் தீர்மானிப்பாங்க சார். 1000 ரூபான்றது எப்படிப்பட்டது, அது அவங்களுக்கு எப்படி உதவுது அப்படின்றது உதவுவாங்க. இதை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான் போயிட்டு மராட்டியத்தில் 1500 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் நிறுத்தினாங்க. இதை ரெவன்யூ கல்ச்சர் அப்படின்னு சொன்ன பிரதமர் தான் வந்துட்டு மறுபடியும் தூக்கி 10,000 ரூபா எடுத்துட்டு ஒருத்தருடைய கணக்குலையும் போட்டாரு. ரைட்டுங்களா? அதனால ஒன்று சொல்ல வரேன் கேட்டுங்க, இந்த மக்கள் மத்தியில் நீங்க நிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஒரு கட்சிக்குள்ள என்ன, ஒரு கட்சிக்குள்ள இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லாது. இந்த இந்தியாவே குடும்ப அரசியல் தான், ஃபுல்லா குடும்ப அரசியல். நீங்க போய் பாருங்க, ஒரு அதானி குடும்பமோ ஒரு அத்வானி குடும்பமோ ஒரு எதுக்கும் போய் நீங்க நிக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன அதெல்லாம் அவங்கள நம்ம பப்ளிக் என்டர்பிரைசஸ் வச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு மோடியோட நாட்டை ஆள போறாங்களா? இல்ல இருந்தா அது சொல்லலாம். இல்ல இருந்தா சொல்றேன். நாளைய பிரதமர் யாருன்னு யாருனாலும் கணிக்க முடியாது. இன்னைக்கு வந்த தலைவர் யாருன்னு உலகத்துல யாருனாலும் கணிச்சிருக்க முடியாது. எங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. யாரு பிரதமர் அப்படின்றது மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு எதிராக பாரதிய ஜனதா வேலை செய்யுது அப்படின்றதுக்காக தான் நாம பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். நன்றி. நந்தகுமார், நிறைவா? இல்லை, இப்போ ஐயா வந்து ஜிஎஸ்டிபி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னாரு. அது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப தவறான வார்த்தை. ஜிஎஸ்டிபிங்கிறது வந்து ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனில், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி 4.0ல நீங்கள் ஆட்களுக்கு வேலையை குறைச்சிட்டு இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுல தான் எல்லா கம்பெனியும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் ஆகிட்டனாலே வந்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு அதிகம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்றதே வந்து ஒரு தவறுதலான வாதம். இப்ப சரவணன் கூட சொன்னாரு நான் முதல்வன் திட்டம்ங்கிறது. இப்ப நான் முதல்வன் திட்டங்கிறது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஊருக்கே தெரியும். நம்ம கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க அந்த நான் முதல்வன் திட்டத்து மூலியமா எவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க? நீங்க உங்களுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்னது வருஷத்துக்கு 10 வருஷம், அந்த மாதிரி எங்களுடைய 5 வருஷத்துல 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க. இது வரைக்கும் எத்தனை கொடுத்திருக்கிறீங்க? பட்ஜெட் நீங்க 2025-6 பட்ஜெட் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்க அரசாங்கத்தில் எடுத்தது ஒரு 47,075 பேர். இந்த அரசாங்கம் இந்த வருஷத்துல வந்து ஒரு 50,000 பேர். அப்ப நீங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி வந்து 3 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க ஆளை எடுக்க போறோம். எங்க எடுத்தீங்க? 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பூரா பர்மனன்ட் பண்ணுவோம். நீங்க எங்க பண்ணுனீங்க? பெண்களுக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிஎஸ்யூ முதல் கொண்டு எல்லாத்திலுமே 50% வேலை வாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எங்க கொடுத்தீங்க? அந்தந்த பகுதியில வேலை பார்க்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு தனியார் நிறுவனமா இருந்தாலும் 75% வேலை வாய்ப்பு அந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்குன்னு சொன்னீங்க. இதையெல்லாம் தானே சார் நீங்க நிறைவேற்றணும். எதுக்கு சார் 1000 ரூபாய் எங்களுக்கு தேவை? 12 லட்சம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? ஐயா ஒரு நிமிஷம் பேசும்போது நம்ம அமைதியா இல்ல இல்ல எங்களுக்கு தேவைன்னு நீங்க சொல்லாதீங்க. மக்களுக்கு தேவைன்னு பேசுங்க. நாங்க சொல்ற எண்ணிக்கை இப்போ உங்களுக்கு நாங்க சேர்ந்து 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை, 3 லட்சம் அரசாங்க ஊழியர்கள், 10 வருஷத்துக்கு மேல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பர்மனன்ட் ஆகிறது. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்தந்த பகுதி மக்கள்ல வாழக்கூடிய 75% மக்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு. இது முக்கியமா? இல்ல 12 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அதுதான் பெரிய திட்டம்னு பார்க்கக்கூடிய மக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டோம். எது முக்கியம்? நன்றி நன்றி. ஒரே ஒரு தான் ஜிஎஸ்டிபியை வந்துட்டு நீங்க ஏஐ வச்சு தூக்க முடியுமா சார்? ப்ரொடக்டிவிட்டி தூக்குனா ஜிஎஸ்டிபி தூக்கு சார். ப்ரொடக்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? நோ ஜிஎஸ்டிபியோட ஃபார்முலா என்ன சார்? தெரிஞ்சுங்க. ஃபார்முலா என்ன? இந்தியாவே ஹையர் தி ஜிஎஸ்டிபி, ஹையர் தி எம்ப்ளாய்மென்ட். பதில் பேசுறோம். யார் சொன்னாங்க? ஐயா நீங்க பேசுறோம். நான் இன்னும் முடிக்கல, அது வரைக்கும் பேச. இல்ல இல்ல நீங்க பேச முடிக்கிறதுல பேசும்போது நீங்க முடிக்கல இல்லையா? அப்ப இதே உணர்வு தான எனக்கு இருந்திருக்கும். இப்ப பதில் சொல்றேன். இந்த உணர்வு எனக்கு சொல்றது அமைதியா இருங்க. அப்ப என்னோட உணர்வுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? இந்த உங்களுடைய உணர்வுக்கு என்ன, உங்களுக்கே மரியாதை கொடுக்குறேன் நான். அது வேற. இல்ல இல்ல கருத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு நீங்க கொடுக்கணும். இந்தியாவினுடைய உற்பத்தி வளர்ச்சி என்பது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயரவில்லை என்று உலக வங்கி சொல்லும் பொழுது அது சொன்னது என்னன்னா, மினிமம் நீங்க 13% ஜிடிபி growth வந்ததுனா தான் அது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உகரும். இங்க ஒரு ஸ்டேட் 16% அது தொட்டு இருக்குது. எனவே இதுல எம்ப்ளாய்மெண்ட்லாம் இல்ல அப்படிலாம் சொல்றது என்னன்னா,
அவ்வளவுதான். அவங்களுக்கு விவரம் இல்ல, தெரியல. அதாவது நன்றி 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 பூனை கண்ணை நன்றி மூடிட்டா பூலோகமா இருண்டு போச்சுன்னா பார்க்கலாம், பார்க்கலாம்.